பாப்பா எங்க போற? அவன் எவனோ ஒருத்தர் வெட்ட போறாங்க. வெட்டிட்டு போறாப்பா, நமக்கு என்ன? பாத்துக்கிட்டே எப்படியே சும்மா இருக்கு? பாத்துட்டு சும்மா தான் இருக்கணும். வர்றவன் யாரு தெரியுமா? மிகப்பெரிய ரவுடி. இந்த ஊர்ல எலெக்ஷனே நடக்க விடாம 20 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த எலெக்ஷன் நான் நடத்தி காட்டுவேன், இவன் பிடிவாதம் பண்ணா அதனால அவனை வெட்டி கூறு போட போறாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை? வா போலாம். நம்ம போலீஸ்யா? நம்ம போலீஸ்னு எவன் சொன்னா? சத்தியமா இந்த இடத்துல நம்ம போலீஸ் கிடையாது. வா போலாம். ஏய் பாப்பா, ஒரு அதிகாரி சொல்றது பிரச்சனையை புள்ள போட்டு வாங்காத. ஐயோ, என்னைய மாதிரியே எல்லாரும் நினைக்கிறானே. வா அண்ணா, எல்லாம் தெரியாம செஞ்சிருந்தா என்ன விட்டுருங்க அண்ணா. அண்ணா என்ன விட்டுருங்க, நான் ஊரை விட்டு ஓடிடுறேன் அண்ணா. அண்ணா என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் அண்ணா. இந்த தொகுதியில எப்படியாவது எலெக்ஷன் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டு தேர்தல் கமிஷனரை வர வச்சு. இல்லண்ணா, நான் எலெக்ஷன் நடத்தக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். நீ எலெக்ஷன் நடத்தியே காட்டுவேன் அடம் பிடிக்கிற. அப்போ நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். இல்லண்ணா. நான் இருக்கேன். அண்ணா வேணாண்ணா, என்ன விட்டுருங்க அண்ணா. நீ ஒரு ஆள் வெட்டினா கொலை, கூட்டமா சேர்ந்து வெட்டினா கலவரம். போய் வெட்டுங்களா. ஏடியா, என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்த குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா, பிச்சைக்காரகிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தரமாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டேயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எப்படி பண்ண உனக்கு என்னையா? மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா? ஏண்டா செலவு பண்ணீங்க திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ஆஸ்கர். ஒரு அதிகாரி கூட பார்க்காம பேச்சு இப்படி மிச்சு பெக்கர். ஏகாம்பரம், எஸ் சார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க? அது டூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜலஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க 2 பேருக்கு நைட் டியூட்டி தான் நான் போட போறேன். சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார் இந்த ஏகாம்பரம். நைட் டியூட்டி தானே சார், போடுங்க சார். ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அத நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான். போய் காவலுக்கு இருக்கு போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா இந்த ஏட்டையா என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா? ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே, ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். ஏண்டா ராஸ்கல், போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு விடுவேன் பிச்சு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போது, டியூட்டிக்கு போங்கயா. அட மூடி வச்ச முண்டமே, சாகணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழியெல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிடும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில் தூக்கு மாத்திரையை வாங்கி விசிக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிடும். இதெல்லாம் விட்டுவிட்டு தண்டவாளத்தை கொண்டாந்து தலையை விட்டு 2 துண்டாகி எங்க வாழ்க்கையில என்ன விளாடுற செத்து போன மூதேவி. அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி ஏதாவது கொண்டு. ஐயோப்பா, பாத்தியா தாயா பிள்ளையா அப்படின்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் கழிட்டு போறேன். என்னப்பா நியாயம் இது? யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட? பீதியா இருக்குப்பா. சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா? ஆமாப்பா. பேசாம இரு, கைடுறா. தைரியமா இரு. அப்பா, அந்த பேட்டுக்கு எதாவது கொடுத்து. ஐயோ, பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே பாவி சண்டால பைய. நேரம் பார்த்து பழி வாங்குறானா? ஐயா, கவர்மெண்ட் எதுக்குடா 2 போலீஸ் அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச்சியா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ, என்னென்னலாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதே என் பக்கத்துல அண்ட விடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா. கோணப்பலுக்கு பிறந்த கொங்காப்படா நடிச்சா விளையாட்டு புடிச்சு தள்ளி விடுறிய. கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல வந்து அந்த நேரம் மத்த ரயில் வந்து ஏற என்ன ஆகும்? சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்துறீங்க. நேத்து என் மேல ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா? எது? செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? என்னடா சொல்ற? நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க. அதுவா நீ? வர 24ஆம் தேதி நாச்சியார்புரம் தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாம எலெக்ஷன் நடக்கணும்.
ஜனங்க கிட்ட ஒவ்வொரு குழுவா போய் தேர்தல் விழிப்புணர்வை உண்டாக்கணும். ஏன் மாசியை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? தைரியமா ஓட்டு போட வாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல உங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு உரிமை ஒண்ணுதான். ரேஷன் கார்டு இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, தெரு விளக்கு இல்ல, ரோடு இல்லன்னு கலெக்டர் ஆபீஸுக்கு நடையா நடக்கிறீங்கல்ல. நாங்கெல்லாம் ஓட்டு போட ரெடியா இருக்கோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? ஒருத்தனுக்காக ஒரு நாள் பயப்படலாம், 2 நாள் பயப்படலாம். ஆனா நீங்க 16 வருஷம் பயந்தே செத்துருக்கீங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது தம்பி. ஆனா அந்த மாசியை எதிர்த்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. நாங்க எந்த நல்லது கெட்டதுக்கு வெளியூர் போனது இல்லைங்க. ஆனா தேர்தல்னு அறிவிச்ச உடனேயே குழந்தை குட்டிகளோட வெளியூருக்கு போயிடுவோங்க. என்னையா பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? எலெக்ஷனை ஏதோ தேர்தல் கமிஷன் நடத்துறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் உங்களுக்காக நடத்துறது தான் எலெக்ஷன். உங்கள ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போனா தான் உங்களுடைய நிறை குறைகளை சொல்லி அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். 16 வருஷமா இந்த நாச்சியார்புரத்துல எலெக்ஷன் நடக்காததுனால கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் கூட உங்க யாருக்கும் கிடைக்கல. சோ இதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும்னா எலெக்ஷன் நடந்தாகணும். இந்த நாச்சியார்புரத்துடைய தலையெழுத்த மாத்திர உரிமை உங்க ஓட்டுல தான் இருக்கு. இந்த தடவை உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. உங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. உங்க புருஷன் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால இந்த முறை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நன்றி. அம்மா ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உக்காந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது. ஏட்டையா பேசுவப்பா, ஏன் பேச மாட்ட? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்? அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு, சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 ஹவருக்கு ஒரு தடவை நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு. இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரில அச்சு விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும். பிச்சு விடுவேன். சார், இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா? பாவம், நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா? சும்மா. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவன் கூட பிடிக்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சரிங்க சார். என்ன சொல்லிட்டு போறான் அந்த கான்ஸ்டபிள்? இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ண சொல்லிட்டாரு. காலர் போன், ஸ்பைனல் கார்ட் போன், எஸ் சார், எல்லாத்துலயுமே கேன்சர் டீப்பா அட்டாக் ஆயிருக்கு. ஆமா சார். டாக்டர், எங்க பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ஒரு முக்கியமான பேஷண்ட் கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெளில உட்காருங்க, கொடுக்க சொல்றேன். ஓகே டாக்டர்.
எக்ஸ்கியூஸ் மீ மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன் ஃபைல கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏ ஹாய் ஹாய் நீங்க எங்க ரிப்போர்ட் வாங்க வந்தேன் நீங்க நானும் ஒரு ரிப்போர்ட் வாங்க வந்தேன் உள்ள போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஹலோ டாக்டர் ஹலோ நம்ம ஏட்டையோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக வந்தேன் அந்த ஏட்டா அந்த ஆள் எழுந்திரமா பண்ணிடுறேன் சார் இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட எல்லாம் அம்மா போலாட்டி விளையாட வாட்டு கூப்பிடுறேன் தயவு செய்து அந்த ஆள் சீக்கிரம் கூட்டு போங்க சார் ஓகே சார் நர்ஸ் சார் அந்த ஏட்டு ஏகாம்பரத்தோட ரிப்போர்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க ஓகே சார் டாக்டர் இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு இந்தாங்க ரிப்போர்ட் அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம் பாவம் ஃபீல் பண்ணுவாங்க வெறும் அல்சர் தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க ஓகே விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேச ஓகே டாக்டர் டாக்டர் யாருக்கு கேன்சர் வெளியில லைஃப் தொலைச்சிட்டு ஃபைல பார்த்துட்டு இருக்காளே இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அவளுக்கு தான் கேன்சர் டாக்டர் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா டாக்டர் தெரியாது என் கணக்கு சரியா இருந்தா வர அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுவா ஆமா இவ்வளவு விசாரிக்கிறீங்களே உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா தெரியும் டாக்டர் நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட இந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும் சார் ஏட்டோட ரிப்போர்ட் இந்தாங்க முதல்ல நாளை கூட்டு போங்க அப்புறம் தயவு செய்து அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க சொல்ல மாட்டேன் போகும்போது நல்லா தானே போனாரு இப்போ சோகமா வராரு ஏதாவது வியாதி இருக்குமோ இது பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால் அதனால சாவை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது யாரு எல்லாரும் தான் ஏன் நீங்களும் தான் நான் ஏன் பயப்படணும் நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட இந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க பாவம் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும் நான் குவார்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கேன் உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் நீங்க போங்க ஜாக்கிரதை ஹலோ நீங்க பார்த்து பத்திரமா போங்க ரொம்ப நல்லா பொண்ணா இருக்காளே ஐயோ பா